வெல்கம் பேக் டு அவர் சேனல். பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இந்த 1 வீக்காகவே ஒரே பரபரப்பாக போயிட்டே இருக்குன்னு தாங்க சொல்லணும். ராஜியோட டியூஷன் விஷயத்தில் ஆரம்பித்த பிரச்சனை ராஜிக்கும் கதிர்க்கும் மட்டுமல்லாமல் நம்ம மீனாக்கும் செந்திலுக்கும் ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்குங்க. ராஜி, மீனா, தங்கமேல் 3 பேரும் வீட்டில் போய் சொல்லிக்கிட்டு வெளியே எங்கேயாச்சும் போகலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களோட மாமாக்கும் அத்தைக்கும் துணி எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு துணி கடைக்கு போய் துணி எடுக்கிறாங்க. அங்கே போயிட்டு நம்ம மீனா ஃபோனையே பார்த்துட்டு நம்ம செந்திலுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம செந்தில் எதுக்குமே ஆன்சர் பண்ணலை. ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டாரு, நம்ம மெசேஜுக்கும் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம மீனா ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் தங்கமயில் நம்மக்கிட்ட காசு அதிகமாக இல்லையே, நம்ம எப்படி காசு கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. மீனா ஃபோனையே பார்த்துட்ருக்கிறத பார்த்து ராஜி, என்னக்கா ஃபோனையே பார்த்துட்ருக்கீங்கன்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை ராஜி, இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போய் திரும்ப நம்ம செந்திலுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போவும் செந்தில் ஃபோனையே எடுக்க மாட்டாங்க. கடைசியாக நம்ம மீனா ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்றாங்க. ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்கிறது இல்லை, மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ணுறது இல்லை. நீங்கள் என்ன தான் பண்ணிகிட்ருக்கீங்க? பிடிச்சவங்க கிட்ட இத்தனை நாள் பேசாமல் இருக்கவே முடியாது. நான் என் ஃபோனை எடுக்க மாட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு தானே அர்த்தம். எனக்கு உங்களால் தான் உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே சொந்தமானாங்க. உங்களுக்கே என்னை பிடிக்கலின்றப்ப நான் எதுக்கு அந்த வீட்டில் இருக்கணும்? நான் போகிறேங்க, என்னை தேடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் மெசேஜை போட்டுட்டு கடைசியாக ஃபோனையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்றாங்க. இதை கேட்டு செந்தில், என்ன இவ இப்படி வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்காளேன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறாங்க. அத்தைக்கும் மாமாவுக்கும் புடவை வேட்டி செட்டெல்லாம் எடுத்துகிட்டு பில் போட போகிறாங்க. அந்த பில்லை மீனா வாங்கி நான் பில் போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் அதுக்கு ராஜி விட மாட்டுறாங்க. நான் பில் போடுறேன், நான் காசு கொடுக்குறேன், ஃபுல் காசும் என்னால் கொடுக்க முடியாது, ஆனால் நான் கொஞ்சம் காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, பிச்சு போடுவ ராஜி, நீ கம்முனுரு அப்படின்னு சொல்லிட்டு மீனா திட்டுறாங்க. நானே பில் போடுறேன்னு சொல்லிட்டு ராஜியும் மீனாவும் போட்டி போட்டு கடைசியில் மீனாவே பில் போட்டு வாங்கிடுறாங்க. இதை பார்த்தா தங்கமயில், நம்மளால காசு கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கில்ட்டியாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறமா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு சரவணன் மாமாவுக்கு லஞ்ச் கொடுக்க முடியலையேன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்து போய் சரவணன் மாமா கிட்ட ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. என்னை மன்னிச்சிடுங்க, நான் சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களேன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்துட்டு நான் சொல்கிறாங்க. இன்றைக்கி என்னால் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியாதுன்னு சொல்லும்போது, பரவாயில்ல முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. பார்த்து தங்கமயில் மாமா என்கிட்ட கோவப்பட்டு ஃபோனை வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜிக்கிட்டையும் மீனாக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ராஜியும் மீனாவும் அவங்க ஏதோ வேலையாக இருப்பாங்க, அதனால் ஃபோனை வச்சுருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. மீனா மினு கடையே பார்த்துட்டு இருக்காம ஆர்டர் பண்ணுங்கக்கா அப்படின்னு சொல்லும்போது, தனியாக எதுக்கு ஆர்டர் பண்ணிவிட்டு நீங்கள் எதோ சாப்பிட்றீங்களோ அதிலே நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு பிரியாணி, சில்லி சிக்கன்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. தங்கமயிலால சாப்பிடவே முடியல. அவங்க ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கடைசியாக பில் கொண்டு கொடுக்கும்போது, இந்த அமௌண்ட்டை நான் கட்டுறேன், இந்த தடவை நான் விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு ராஜி பில் அமௌண்ட் கட்டுறாங்க. அப்போயும் நம்ம தங்கமயில் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருந்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போயிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.